ஒரு சிறிய கிராமத்தில் குங்கு கற்றுக்கொள்ள விரும்பிய ஒரு சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் ஆசானிடம் சென்று, ஆசானே, நான் எப்போ பெரிய போராளியாக மாறுவேன் என்று கேட்பான். ஆசான் அவனை சிரித்தபடி, பொறுமை வேண்டும், பயிற்சி வேண்டும், உழைப்பை நிறுத்தக்கூடாது என்று சொல்வார். ஆனால் சிறுவனுக்கு அதிருப்தி. அவன் வேகமாக வெற்றி வேண்டும் என்று எண்ணினான். ஒரு நாள் அவன் ஆசானிடம், ஆசானே, நான் தினமும் 2 மடங்கு பயிற்சி செய்தால் எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டான். ஆசான் பதிலளித்தார், நீ தினமும் 2 மடங்கு உழைத்தால் 10 ஆண்டுகளில் கற்றுக்கொள்வது 20 ஆண்டுகள் ஆகும். சிறுவன் அதிர்ச்சியடைந்தான். ஏன் ஆசானே, நான் அதிகம் உழைப்பேன் அல்லவா என்று கேட்டான். ஆசான் அமைதியாக கூறினார், நீ உழைப்பதை ஓர் ஆசையாக கருதி பொறுமையில்லாமல் சீக்கிரம் முடிக்க முயன்றால் உன் மனமும் உடலும் சோர்ந்துவிடும். ஆனால் நீ ஒவ்வொரு நாளையும் முழு அக்கறையுடன் பயிற்சி செய்தால் பாதை சுருங்கிவிடும். உண்மையான குங்கு உடலில் அல்ல, மனதில் தான் உருவாகிறது. அந்த நாளிலிருந்து சிறுவன் தினமும் பொறுமையுடன் ஆர்வத்துடன் பயிற்சி செய்தான். சில வருடங்களில் அவன் உண்மையான கலைஞனாக வளர்ந்தான். கதையின் நெறி, வெற்றி உடனடியாக வராது. பொறுமையும் தொடர்ச்சியான உழைப்பும் தான் உண்மையான வல்லமை. சீக்கிரம் வேண்டும் என்ற ஆசை பயணத்தை நீட்டித்துவிடும்.